அன்பிற்கினியவர்களே, இனிய வணக்கம். ஒரு 8 வயது சிறுமி தன்னுடைய பெற்றோர் பேசிகிட்டு இருக்கிறத கேட்குறா. என்னன்னா, அவளுடைய தம்பி 2 வயது தம்பிக்கு உடல்நிலை சரியில்லைன்னும், அவன் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறதாகவும், அவனை காப்பாற்றணும் அப்படின்னா ஏதாவது மிராக்கிள் நடந்தாதான் உண்டுன்னும் பேசிக்கிறாங்க. இந்த சிறுமிக்கு புரியல. உடனே வீட்டில் இருக்கிற உண்டியலை எடுத்துகிட்டு போய் திறந்து பார்க்குறா. அதில் $10 50 பணமும் இருக்குது. அதை எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு கேட்குறா, அங்கிள் இங்கே மிராக்கிள் இருக்குதா? என்கிட்ட $10 50 இருக்குது, உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறா. அப்போ அந்த ஃபார்மசிஸ்ட்டுக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் அப்படி இல்லை, எதுவும் இல்லையேடாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பக்கத்தில் இருந்த ஒரு நெடிய மனிதர் அதை கேட்டுட்டு, கண்ணா இங்கே வாடாமா, நீ கேட்ட மிராக்கிள் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அந்த பொண்ணுக்கு ஒரே சந்தோஷம். அங்கிள் அதனுடைய விலை என்ன? உங்ககிட்ட இருக்கிற அதே விலை தாம்மா, $10 50 தான் அப்படின்ட்டு உடனடியாக ஒரு கடிதத்தை எழுதி அந்த குழந்தை கையில் கொடுத்துருந்தார். இந்த கடிதத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மருத்துவமனையில் போய் பாருங்கள். உடனடியாக அந்த குழந்தை அந்த கடிதத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகுது. அவங்க அம்மா அப்பா கிட்ட கொடுக்குது. உடனடியாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே அறுவை சிகிச்சை நடக்குது. அந்த குழந்தை நல்லபடியாக படிச்சுக்குது. அந்த பெற்றோர்களுக்கு ஒன்றும் புரியல. அப்போ அந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க, எப்படிம்மா, எப்படி நடந்தது இந்த மிராக்கிள், என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா, மிராக்கிளோட விலை $10 50 இதோ இந்த அங்கிள் தாம்மா வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு பக்கத்தில் இருந்த அந்த நபரை காமிக்கிறாங்க. அவர் வேறு யாரும் இல்லை, புகழ்பெற்ற ஒரு நியூரோ சர்ஜன் டாக்டர் கால்டன் தான் அவர். அப்போது அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்குது. இந்த கதை இதோட போதுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மனிதனுக்கு தேவை எப்பவும் அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த 8 வயது சிறுமியிட்ட இருந்தது $10 50 மட்டும் இல்லை, மிகப்பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருந்தது அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளுடைய அந்த இலக்கை நிச்சயமாக எளிதில் அடைஞ்சிட முடியுங்க. எளிதிலேயோ கடினமாகவோ கண்டிப்பாக எந்த தடை எது வந்தாலும் நிற்காமல் உங்கள் வழியில் போயிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக நமக்கான வழி பிறக்கும். சரிங்களா? நாளை சந்திப்போம் தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றான்.